நீங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட கிரியேட் பண்றீங்க. அந்த ப்ராடக்ட்க்கு மேனுஃபேக்சரிங்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, மார்க்கெட்டிங்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, டிஸ்ட்ரிபியூஷன்காகவும் நீங்க செலவு பண்ண போறீங்க. இப்படி நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜ்ல கோர்ட் வந்து உங்க சேல்ஸை நீங்க ஸ்டாப் பண்ணணும். உங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டி புவரா இருக்குங்கிறதுக்காக இல்ல, பட் நீங்க ஒரு காம்படிட்டரோட விஷுவல் ஐடென்டிட்டியை காப்பி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க சேல்ஸை ஸ்டாப் பண்ண சொன்னாங்கன்னா, இதே சிச்சுவேஷன் தான் பாட்டாஞ்சலி வெர்சஸ் மங்களம் ஆர்கானிக்ஸ்ங்கிற கேஸ்ல நடந்தது. பாட்டாஞ்சலிங்கிற கம்பெனி மங்களம் ஆர்கானிக்ஸோட ட்ரேட் ட்ரெஸ்ஸை காப்பி பண்றாங்க. ட்ரேட் ட்ரெஸ்ஸை நீங்க காப்பி பண்ணாலும் ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான் அப்படின்றத இந்த கேஸ்ல லேர்ன் பண்ணலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, பாட்டாஞ்சலி வெர்சஸ் மங்களம் ஆர்கானிக்ஸோட கேஸ் டீடைல்ஸ் என்ன, அதுல இருந்து ட்ரேட் ட்ரெஸ்னா என்ன, அது எப்படி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க என்ன லெசன்ஸ் இந்த கேஸ் லா மூலமா கத்துக்கலாங்கிறத பிரீஃபா பார்க்கலாம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா பிராண்ட் வார்ஸுங்கிறது நிறைய நடக்கும். அதாவது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல இருக்க கம்பெனிஸ் எல்லாமே சீக்கிரமாக க்ரோ ஆகணும், சீக்கிரமாக மார்க்கெட்டிங் பண்ணணும்னு ஒரு ஹரியில் அவங்க ப்ராடக்டை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு அவசரத்தில் இருக்கும்பொழுது ட்ரேட்மார்க் அண்ட் ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பற்றின ஹை ரிஸ்க்கை வந்து அவங்க யோசிக்கிறதே இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற கேஸில் பார்த்தீங்கன்னா மங்களம் ஆர்கானிக்ஸ்ங்கிற ஒரு பிராண்டு கேம்ஃபர் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு குட்வில்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் ஒரு பிகர் பிராண்டான பாட்டாஞ்சலி மார்க்கெட்டில் தன்னுடைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு பிராண்டான கேம்ஃபரையும் சேர்த்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அப்படி அவங்க லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டரான மங்களம் ஆர்கானிக்ஸோட அவுட்டர் கவர் ஆஃப் த ப்ராடக்ட்டை அப்படியே டிட்டோ காப்பி பண்ணுறாங்க. இந்த அவுட்டர் கவரை காப்பி பண்ணுறதுக்கு பேர் தான் விஷுவல் ஐடென்டிட்டி ஆர் ட்ரேட் ட்ரெஸ். ஸோ ஷெல்ஃபில் அந்த ரெண்டு பிராண்டும் இருந்ததுன்னா நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் எல்லா அதர் எலமெண்ட்ஸுமே அப்படியே பார்க்க ஒரே பிராண்ட் மாதிரியே தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு கஸ்டமர் அந்த ப்ராடக்டை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எது வந்து பாட்டாஞ்சலி பிராண்ட், எது வந்து மங்களம் பிராண்ட். ஸோ கஸ்டமர் மைண்டில் கன்ஃபியூஷன் வருது அப்படின்னாலே அது ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான். அந்த சிச்சுவேஷனில் தான் மங்களம் ஆர்கானிக்ஸ் பாட்டாஞ்சலி மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பட் இந்த கேஸில் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரேட் ட்ரெஸ்னா என்ன. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, காம்படிட்டர்ஸோட நேம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு வேற நேமை சூஸ் பண்ணுவாங்க, வேற லோகோவை சூஸ் பண்ணுவாங்க. பட் வேற ட்ரேட் ட்ரெஸ்ஸையும் நீங்க சூஸ் பண்ணுங்கிறது தான் இங்க முக்கியம். ட்ரேட்மார்க் லாக்கு கீழே பேக்கேஜிங் ஸ்டைல் அண்ட் கலர் காம்பினேஷனும் ப்ரொடெக்டட்னு சொல்லி ட்ரேட்மார்க் ஆக்ட்ல குறிப்பிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட் ட்ரெஸ் கீழே இந்த 5 எலிமெண்ட்ஸுமே வரும். நம்பர் 1 கலர் காம்பினேஷன், நம்பர் 2 லேபிள் லேஅவுட், நம்பர் 3 பேக்கேஜிங் ஸ்டைல், நம்பர் 4 டைப்போகிராஃபி, அதாவது எந்த ரிட்டர்ன் ஸ்டைலில் அவங்க எழுதுறாங்க, நம்பர் 5 த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். இது அத்தனையும் ஒரு காம்பினேஷனில் யூஸ் பண்ணி கஸ்டமர் பார்க்கறது. ஸோ இந்த விஷுவல் ஐடென்டிட்டி, இது 5மே ட்ரேட் ட்ரெஸ். இந்த விஷுவல் ஐடென்டிட்டி யாராவது காப்பி பண்ணுறாங்கன்னாலுமே அது ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான். இந்த விஷுவல் ஐடென்டிட்டியும் ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு கஸ்டமரோட மைண்டில் ஒரு பிராண்ட் வந்து ஒரு நேமாக மட்டும் பதிவாகாது, அவங்களோட அவுட்டர் கலர் அண்ட் டிசைனும் பதிவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆச்சி மசாலாவையும் ஒரு சக்தி மசாலாவும் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா, அந்த நேம் அதில் போடப்படாமல் காமிச்சாலும் கஸ்டமரால் கண்டுபிடிக்க முடியும் அந்த டிசைனை வச்சு, இதுதான் சக்தி மசாலா, இதுதான் ஆச்சி மசாலான்னு. ஏன்னா அந்த கஸ்டமர் அந்த டிசைனையும் அந்த அவுட்டர் கலரையும் வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஈவன் கொக்கோ கோலா பாட்டில், பெப்சி பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த லேபிள் இல்லாமே எது கொக்கோ கோலா பாட்டில், பெப்சி பாட்டில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அதுதான் விஷுவல் ஐடென்டிட்டி ஆர் ட்ரேட் ட்ரெஸ். ஸோ அதை யாராவது காப்பி பண்ணாலும் அது ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான். ஸோ இந்த கேஸில் பாட்டாஞ்சலி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நேமை மட்டும் மாற்றிட்டு அதே டிசைன், அதே கலர் காம்பினேஷன், அதே பேக்கேஜிங் ஸ்டைலை காப்பி பண்ணுறாங்க. கஸ்டமர் மைண்டில் கன்ஃபியூஷன் அரைஸ் ஆன உடனே மங்களம் ஆர்கானிக்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட் 2 தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு லேபிளையும் கம்பேர் பண்ணிட்டு பாட்டாஞ்சலி இம்மிடியேட்டாக அவங்க சேல்ஸை ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு இன்டரீம் ஆர்டரை அவங்க கொடுக்குறாங்க. பட் பாட்டாஞ்சலி கேஸ் அந்த இன்டரீம் ஆர்டரை மதிக்காம கண்டினியூஸாக சேல்ஸ் பண்ணி அப் டு 49.5 lakhs வரைக்கும் சேல்ஸ் மேக் பண்ணுறாங்க. அகெயின் கோர்ட் இது பார்த்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
50 lakhs ஆஃப் காம்பன்சேஷனை நீங்கள் கோர்ட்டுக்கு டெபாசிட் பண்ணணும். ஏன்னா கோர்ட்டோட ஆர்டரை நீங்கள் மதிக்கல. திஸ் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பட்டாஞ்சலிங்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேம்ஃபர் ப்ராடக்ட்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய லேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, இது எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ கோர்ட்டோட இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் இந்த அத்தனை மணியுமே வேஸ்ட். ஏன்னா டோட்டலாக அவங்க ரீடிசைன் பண்ணி ரீபிராண்ட் பண்ணி அவங்க லான்ச் பண்ணணும். இந்த தப்பு தான் பட்டாஞ்சலி பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் ஒன்றும் புதுசு இல்லைங்க. இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் ஆல்ரெடி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரேட் ட்ரெஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்க்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டெய்னரோட டிசைனும் அவங்களோட லேபிளில் இருக்கக்கூடிய எல்லோ கலரும் அவங்க டிசைன் பண்ணது. வேற ஒரு காம்படிட்டர் அதே டிசைனை காப்பி பண்ணுறாரு. உடனே கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இன்ஜெக்ஷன் வாங்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல்கேட் டூத் பேஸ்ட் அதே மாதிரி ரெட் கலரை யூஸ் பண்ணி அதே டிசைனை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் பேஸ்ட்டை லான்ச் பண்ணுறாரு. ஸோ இமீடியட்டாக கோல்கேட் கம்பெனி ட்ரேட் ட்ரெஸ்ஸை காப்பி பண்ணியிருக்காங்கன்னு இன்டரிம் இன்ஜெக்ஷன் வாங்கினாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் லிக்விட்ல ரொம்ப பாப்புலரான பிராண்ட் வந்து டெட்டால். டெட்டால் பார்த்தீங்கன்னா வேற ஒரு காம்படிட்டர் அதே வந்து பாட்டில் கண்டெய்னர் டிசைன் அண்ட் கிரீன் கலர் இதை ரொம்ப வந்து ப்ராமினெண்ட்டாக அவங்கள மாதிரியே யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால கேஸை ஃபைல் பண்ணி அவங்களையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ நேமை மட்டும் காப்பி பண்ணுறது, லோகோ மட்டும் காப்பி பண்ணுறது ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இல்லைங்க. ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி ஆர் ட்ரேட் ட்ரெஸ்ஸை காப்பி பண்ணிங்கனாலுமே அது ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான். அஸ் அ ஸ்டார்ட் அப் ஓனராக நம்ம இந்த கேசஸ் மூலமாக என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் லெசன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக உங்கள் பிஸ்னஸை ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்சஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது. அந்த லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு டெய்லி பேசிஸில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அஸ் அ ஸ்டார்ட் அப் ஓனராக நம்ம இந்த கேசஸ் மூலமாக என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1, நீங்கள் டிஃப்ரெண்ட்டான நேமோ லோகோ மட்டும் சூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க. உங்கள் பேக்கேஜோட அவுட்டர் கவரும் யூனிக்கான டிசைனில் சூஸ் பண்ணணும். நம்பர் 2, காம்படிட்டர்ஸ் யூஸ் பண்ணுற அதே ஸ்டைல் ஆஃப் காப்பிங்கை நம்ம ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தட் இஸ் அமௌண்டிங் டு விஷுவல் ஐடென்டிட்டி. நம்பர் 3, எப்போவுமே நம்ம நேம் சூஸ் பண்ணுறோன்னா அதை ட்ரேட்மார்க் சர்ச் கீழே பண்ணுறோம். பட் லோகோ சர்ச் அண்ட் லேபிள் சர்ச்னு இப்போ அட்வான்ஸ்டு ட்ரேட்மார்க் சர்ச் வந்திருக்கு. அந்த சர்ச்சையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லேபிள்ஸை நீங்கள் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இதை சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி லீகல் ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 4, கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை நம்ம கம்ப்ளை பண்ணி ஆகணும். கோர்ட்டோட ஆர்டரை நீங்கள் கம்ப்ளை பண்ணல அப்படின்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகி அதிகமான ஃபைனை நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். நம்பர் 5, நீங்கள் நேமை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்க. உங்களோட விஷுவல் ஐடென்டிட்டியும் முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்னென்னா, கஸ்டமரோட மைண்டில் உங்களோட கலர் காம்பினேஷன், பேக்கேஜிங் ஸ்டைலும் பதிவாகும். ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் வந்து உங்களோட நேமை மட்டும் செக் பண்ணல, உங்களோட ப்ராடக்டோட அவுட்டர் டிசைனை செக் பண்ணுறாங்க. ஆனால் அவுட்டர் டிசைனை செக் பண்ணும்பொழுது ஒரு இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் அவங்க என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பிராண்டோட அவுட்டர் டிசைனை மட்டும் காப்பி பண்ணலை, ஒரு கன்சியூமர் மைண்டில் இருக்க மெமரியே நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி மெமரியை நீங்கள் காப்பி பண்ணுறது கஸ்டமர் மைண்டில் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸாக இது நடத்தப்படும். ஸோ நீங்கள் எப்பயுமே உங்கள் பிராண்ட் நேம், லோகோ, ட்ரேட் ட்ரெஸ் இது மூணுத்தையுமே யூனிக்காக சூஸ் பண்ணி அதை சர்ச்சும் பண்ணிக்கோங்க. அது எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்றைக்கே கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் ரோஹிணி, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.